இருக்கிறாங்க, அதுக்கு மேலே இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் இந்த தாட் ஆஃப் டூயிங் சம்திங். இப்ப என்னன்னா பணம் கொடுத்தா கொடுத்துடலாம், நோ ப்ராப்ளம். ஆனா இங்க வந்து பணத்தை கொடுக்கல. அவர் வந்து ஒரு விதைங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கி இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி இருக்கிறார். இந்த எதிர்காலம் நாளைக்கு என்ன மாதிரி இதே இடத்துல வந்து இன்னொரு 10 பேருக்கு எதிர்காலத்தை உருவாக்கும். அவங்கள நீங்க தான் நேர்ல பாக்குறேன். அகரமியும் விஜய் டிவியும் நம்ம கான்செப்டையும் நம்பி கொடுத்தவங்க அவங்க. நான் இப்பதான் அவங்கள நேர்லயே பாக்குறேன். சோ அதுக்கு மறுபடியும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டா பெரிய விஷயம் என்ன பண்ண போறோம், நம்ம ஒரு விஷயம் சொல்லிட்டோம், இப்படிதான் நடக்க போகுது அப்படின்னு அவ்வளவு நம்பி வந்ததுக்கும் நான் நன்றி சொல்லி ஆகணும். புதிய தலைமுறை கல்வி வழங்கும் விஜய் சூர்யாவுடன் ஒரு வெற்றி பயணம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். உங்கள் விஜய் சுதந்திர தின சிறப்பு திரைப்படம். நான் சாதாரண வீட்டு பார்க்க நான் இனிமே ஸ்பைடர்மேனா இருக்க போறது. திரு சிவகுமார் அவர்கள் 1 மில்லியன் செக் லீவ் டக்குன்னு யாருக்கும் ஈஸி கிடையாது. எவ்வளவு பணம் வச்சிருந்தால் அதுவும் குடும்பத்தோடு வந்து பார்த்து கொடுத்துட்டு போறது அப்படின்னு இருக்குல்ல, அது ஏதாவது ஒரு சின்ன இம்பாக்ட் இருக்கணும், ஒரு மனத்திற்குள்ள ஏதோ ஒரு விஷயம் போயிருக்கணும். அந்த நிகழ்ச்சியை பார்த்தப்போ உங்களுக்கு தோணுது என்ன? சரி, அன்னைக்கு பொங்கல் என் வைஃப் வந்து ஷி வாஸ் இன் தி கிச்சன். நான் பார்த்து எதேச்சா ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கும்போது விஜய் டிவி சூர்யாவுடன் ஒரு கோடி ஒரு துவக்கம் அப்படின்றது அது பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு பையன் சொல்லிட்டு இருந்தா அப்படி இந்த மாதிரி நான் 99.5 வாங்கினேன், 4200 ரூபாய் ஃபீஸ் கட்டணும், முடியல, நான் ப்ரொஃபஷனல் கொரியர்ல டெலிவரி பாயா இருக்கேன். கொரியர்ல டெலிவரி. மை ஹார்ட் ப்ரோக். ஆக்சுவலி ஸ்டார்டட் சாபிங். அது முடிஞ்சு இன்னொரு பொண்ணு வந்து நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், இப்ப நர்ஸா இருக்கேன் அப்படின்னா. I mean, this is man-made chaos, இல்லையா? This is a chaos which we have made. And it's a responsibility of every individual to see what he can do to better it. And நாங்க வந்து ஏதாவது from time to time, whatever ஏதாவது பண்ணணும் அப்படின்னா பண்ணிட்டு இருப்போம். பட் ஒரு ஸ்கேல், ஒரு ஸ்ட்ரக்சர், ரீச்சிங், அந்த மாதிரி கரெக்டான ஐடென்டிபிகேஷன். ஏன்னா நம்ம யூஆர் டூயிங் சம்திங், ஏதோ வேலையில பிஸியா இருக்கும்போது நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணுவோமா அப்படின்லாம் தெரியாது. சரி, அப்ப உடனேயுமே வந்து இவர் 10 பேரு 1 கோடி அப்படின்னு அது ஏன் 1.1 இருக்கக்கூடாது அப்படின்னு நான் இமீடியட்டா நினைச்சேன். நம்ப முடியலங்க. ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்காரு, ஃபேமிலியோட 10 lakhs வந்திருக்காரு, உங்களை பார்க்கணும்னு நினைக்கிற போது ரியாக்டே பண்ண முடியல. நல்லா கொஞ்ச நேரம் நிஜமா சொல்றீங்களா? நம்ம ஏதோ விளையாட்ட ஆரம்பிச்சோம், இவ்வளவு சீரியஸா இந்த இம்பாக்ட் இருக்குமா, இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு இதுல என்னன்னா கோபி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். I won't say God has been kind because I don't believe in God. Life has been very kind to me. So we have traveled a lot. நான் ஆரம்பிக்கும் போது நீங்க முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் சொல்லிருக்கீங்க, ரிட்டையர் ஆகும்போது 20 லட்சம் ரூபாய் பணம், ஒரு வீடு, பொண்ணுங்க, எனக்கு 2 பொண்ணுங்க, கல்யாணம் ஆயிட்டு ஹிந்து பேப்பரோட இருந்தா போதும். டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அதுக்கு மேல யோசிக்க முடியாது. அந்த பணத்துக்கு மேல சடன்லி யூ ஃபீல் எல்லாமே வந்து ஒரு அளவு வந்துருச்சுன்னா எல்லாமே அதிகம் தான். என் ஒய்ஃப்ட வந்து நான் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கொடுக்கணும் அப்படின்னு, அந்த மாதிரி இருக்கிறவங்க பணம் சம்பாதிக்கும் போது என்னன்னா சுத்தி இருக்கிறவங்க வந்து சரி இவன் 10 லட்சம் கொடுக்க போறான்னா இவ்வளவு பணம் எதுக்கு கொடுக்கணும், 1 லட்சம் கொடுத்தா போறாதா, 50,000 கொடுத்தா போறாதா அப்படின்னு தோணும். நான் வந்து அந்த என் வைஃப் சமைச்சிட்டு இருந்தாங்க, அவங்க பாக்கல ப்ரோக்ராம். நான் பார்த்த உடனே ஐ வாஸ் சாபிங். உனக்கு என்னாச்சு, அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டா, இது பாரு நீ அப்படின்னு. வந்து நான் ஐ வாண்ட் டு கிவ் 10 lakhs. ஃபர்ஸ்ட் திங் கண்டிப்பா நீ கொடுங்க. உங்க வைஃப் வந்திருக்காங்களா? அதான் நினைச்சேன் முக்கியம். சரியா, கட்டாயம் அவங்களுக்கு கூப்பிடணும். நாங்க வந்து இத பத்தி அப்படி இல்லைங்க, பக்கத்துல இல்லைங்க, நான் பாக்கணும். உங்க பேரு என்னன்னு எனக்கு தெரியாது, இப்பதான் நானும் பாக்குறேன். ஆனா உங்களுக்கு நான் ஒரு பேரு இங்க வைக்கிறேன். சூர்யா நீங்க இருக்கேலே, இவங்க பேரு மகாலட்சுமி. தோணணும்ல, கொடுக்கணும்னு தோன்ற மனிதரை அனுமதிக்கணும். எஸ், யூ ஹாவ் டு டூ இட்னு சொல்றது ஹோம் மினிஸ்டர் ரொம்ப முக்கியம் கோபி. ஆமா, அவங்க வந்து ஓகே சொல்றது அப்ரூவல் அங்கதானே, கையெழுத்து யாரு போடுறதா இருந்தாலும். வாழ்த்துக்கள், உங்க 3 பேருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். சூர்யா இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதே மாதிரி வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து நான் வந்து காலேஜ் சீட்ஸ் கொடுக்கறேன், மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் நாங்க கொடுக்கறோம். நாங்க கேட்காமே வந்து உங்களுக்கே தெரியும் இன்ஜினியரிங் சீட்ஸும் மெடிக்கல் சீட்ஸும் எவ்வளவு கஷ்டம் அப்படின்ட்டு. SSN காலேஜ் வந்து நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. அவங்க நிறைய வந்து பண்ணிட்டு இருக்காங்க சொசைட்டிக்கு. அமைதியா வெளியில இது வரைக்கும் வந்ததே இல்ல. அவங்க ரொம்ப காலமா செஞ்சுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் வெளியிலேயே வராதவங்க நம்மளுக்காக இந்த ஷோக்கு வந்திருக்காங்க. அவங்களையும் கூப்பிடணும்னு நினைக்கிறேன். She is here. Let's welcome. வாங்க.
கலா Thank you so விஜயகுமார் much. அவர்கள் எஸ்எஸ்என் காலேஜ் கலா கோபி விஜய் தைரியமா சொல்லலாம், கேபிடேஷன் ஃபீஸ் டொனேஷன் ஃபீஸ் வாங்காத காலேஜ் எஸ்எஸ்என் காலேஜ். தேங்க்யூ சோ மச் ஃபார் டூயிங் தட். அதுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்றதை விட தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். டாக்டர் சிவ்நாடார் ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரனர். இந்த சமூகம் வந்து அவரை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்குது. அதனால he wanted to give back to the society. அதனால அவர் ஆர்வத்தோட ஆரம்பிச்சது எஸ்எஸ்என் இன்ஸ்டிடியூஷன். எங்க மெயின் எய்ம் என்னன்னா, எந்த ஒரு தகுதி வாய்ந்த மாணவனுக்கும் பிகாஸ் ஆஃப் பைனான்சியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் படிக்க முடியாம மேல் படிப்பு படிக்க முடியாம போக கூடாது. அதனால நாங்க 1999ல வந்து இந்த எஸ்எஸ்என் ஸ்காலர்ஷிப் ஆரம்பிச்சோம் ஸ்கீம். சோ அண்டர் த ஸ்கீம் இது வரைக்கும் நாங்க 36 crores ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் தந்திருக்கோம். 3 ஸ்டூடண்ட்ஸ் எடுத்திருக்காங்க கோபி. they are 3 ஸ்டூடண்ட்ஸ் அகரத்துல இருந்து ஜாயின் பண்றாங்க. வாழ்த்துக்கள். so much for that. Great. இது வரைக்கும் 3000 ஸ்டூடெண்ட்ஸ் மேல நாங்க வந்து இதுல பெனிஃபிட் ஆயிருக்காங்க. இதுல முக்கியமா சொல்றது வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஸ்காலர்ஷிப் வாங்கின ஸ்டூடெண்ட் பத்தி கண்டிப்பா இங்க சொல்ல வேண்டியது இருக்கும். அவர் பேர் செந்தில்நாதன். அவருக்கு 1 வயசா இருக்கும் போதே அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. அவங்க அம்மா வந்து வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சி டொமஸ்டிக் ஹெல்ப்பா இருந்து ஊர்ல அதுவும் இவரை படிக்க வச்சாங்க. அவர் எஸ்எஸ்என் வந்த அப்புறம் அவர் வந்து ஒரு வாட்ச்மேனா ஒர்க் பண்ணிட்டு, அவர் படிப்பு செலவுக்காக வாட்ச்மேனா ஒர்க் பண்ணிட்டு அவர் படிச்சிட்டு இருந்தாரு. அதை பார்த்து நாங்க சொன்னோம், அவருக்கு ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சு அது ஒரு பொட்டன்ஷியல் ஸ்டூடெண்ட். சோ அவருக்கு ஃபுல் ஸ்காலர்ஷிப் நாங்க தந்தோம். இன்னைக்கு அந்த ஸ்டூடெண்ட் யுஎஸ்ல வாட்ச்மேனா இருந்தவர் இப்போ யுஎஸ்ல ஒரு ரெப்யூட்டட் கம்பெனில மேனேஜரா இருக்காரு. அவங்கள இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டதுக்கு காரணமே இதுதான். இந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லுங்க. படிப்பு எவ்வளவு முக்கியமா இருக்கு, படிப்பை நம்பினா எந்த உயரத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற வார்த்தைகள். ஏன்னா அவங்க நிறைய பேரை வந்து ஏணி மாதிரி ஏத்தி விட்டுருக்காங்க. இந்த வார்த்தைகள் தான் வந்து ரொம்ப முக்கியம். அவங்க கிட்டத்தட்ட அந்த பணமா நாங்க பண்றதெல்லாம் ரொம்ப கம்மி. இந்த மாதிரியான வார்த்தைகள், நீங்க பண்ற சிஸ்டம், உங்களோட தாட்ஸ், இதெல்லாம் வந்து வெளியில தெரியணுங்கிறதுக்காக தான் வந்து நான் உங்களை கூப்பிட்டதே. தேங்க்யூ சோ மச் ஃபார் obliging. வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் கமிங் மேம். தேங்க்யூ சார். எஸ் சார். தேங்க்யூ so much. புதிய தலைமுறை கல்வி வழங்கும் விதர் சூர்யாவுடன் ஒரு வெற்றி பயணம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தங்களிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை சமூகத்திற்கு திரும்ப தர வேண்டும் என்ற நோக்கத்தினாலும் உருவாக்கியவர்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். அதனாலதான் பாத்தீங்கன்னா இங்கேயும் இந்த சமூக மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ள படங்கள்லாம் வச்சிருக்கோம், காந்தியில் தொடங்கி அண்ணா அவர்கள் வரை. அப்படி இந்த அமைப்புக்காக, இந்த விதை என்ற இந்த துவக்கத்திற்காக, அது விருட்சமாக வளர வேண்டும் என்பதற்காக சொன்னவுடன் முன்வந்து ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து இதே போல் எல்லாரும் செய்ய வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்தி துவக்கி தந்தவர்களையும், அவர்களுக்கு அடுத்த நிலையில் எல்லாருக்காகவும் கல்விக்காக பல்வேறு களப்பணியாளர்கள் போன்று இந்த ஒரு உதவிக்காக முன்வந்த பலரும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவங்க எல்லாரையும் நன்றியோடு நினைவு கூறுவது இந்த நேரத்தில் சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல அக்ஷயா ஹோம்ஸ் சேர்மன் அண்ட் சிஇஓ திரு சிட்டி பாபு அவர்கள், வணக்கம் சார். அண்ட் ராம்ராஜ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் திரு KR நாகராஜ் அவர்கள். அடுத்தவர் மாஃபா பாண்டியராஜன் அவர்கள், மேனேஜிங் டைரக்டர் மாஃபா குரூப். அண்ட் தென் சத்யமூர்த்தி அவர்கள், சரவணா ஸ்டாக்ஸ் பிரைவேட் லிமிடெட், வணக்கம் சார். அண்ட் தென் டாக்டர் ஆர் பழனி அவர்கள், ஆல்பா கல்வி நிலையங்கள். அதுக்கப்புறம் 2 பேர் இங்க வந்திருக்கிறாங்க, சாந்தி துரைசாமி அவர்கள் சக்தி மசாலா பிரைவேட் லிமிடெட் சேர்மன் அண்ட் டைரக்டர், பிளீஸ். அதற்கு அடுத்தபடியாக நம்மோடு அமர்ந்திருப்பது பாரதி சிமெண்ட்ஸ் ஜெனரல் மேனேஜர் மார்க்கெட்டிங் ரவிசங்கர் அவர்கள். அது மட்டுமல்லாமல் SRM துணைவேந்தர் வந்திருக்கிறாரு, வணக்கம் சார். போன் வைகோ அவர்கள், திரு VIT-யிலிருந்து செல்வம் அவர்கள், எழுத்தாளர் பாவா அவர்கள், பவா செல்லத்துறை. அடுத்தது கல்யாணி அவர்கள், பேராசிரியர் கல்யாணி அவர்கள். எல்லாரும் அறம் செய்ய விரும்பு அப்படின்னு அகரம் பவுண்டேஷன் சொல்லுது. அறம் செய்திருக்கிறவர்கள் நம்மோடு அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஆக்சுவலா இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு விதை என்கிற இந்த பவுண்டேஷன் 4436 பேர் அப்ளை பண்ணினாங்க. ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணோம். அது எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படிங்கறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு உதவி கொடுப்பதல்ல, தரமானவர்களுக்கு, தகுதியானவர்களுக்கு இது போய் சேர வேண்டும் என்பதில் இந்த அமைப்பு கவனமாக இருக்கிறது என்பதற்கு நீங்கள் பார்க்க போகும் இந்த தகவல் ஒரு அத்தாட்சி. எப்படி தேர்ந்தெடுத்தோம் மாணவர்களை? கல்வியில் மிகவும் பின்தங்கிய 11 மாவட்டங்களின் அரசு, ஊராட்சி மற்றும் மாநகராட்சி பள்ளிகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை தேர்ந்தெடுத்தோம். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அடுத்தது குடும்பத்தினுடைய முதல் தலைமுறை மாணவருக்கு, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், கிராமப்புறத்தை சார்ந்த மாணவர்களுக்கு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு முன்னுரிமை அளித்து தேர்ந்தெடுத்தோம். பிரையாரிட்டி அவங்களுக்கு தான் கொடுத்தோம். ஒவ்வொரு மாணவரின் வீட்டிற்கும் நேரடியாக சென்று ஒரு அளவீடு கொடுக்கப்பட்டது. அளவீட்டு புள்ளிகள் கொடுத்தோம். வாலண்டியர்ஸ் அந்த பணியை
நேரடியா போய் செஞ்சாங்க. முதல் தலைமுறை மாணவர் என்றால் 5 புள்ளிகள் முன்னுரிமை வழங்கப்பட்டது. பெற்றோர் 10ஆம் வகுப்பிற்கு கீழே படித்தவர்கள் என்றால் 10 புள்ளிகள் முன்னுரிமை வழங்கப்பட்டது. இந்த 2 கேட்டகரியில். அண்ட் குடிசை வீட்டில் வாழக்கூடிய மாணவர் என்றால் அவருக்கு 8 புள்ளிகள் முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. ஓட்டு வீட்டில் வாழக்கூடிய மாணவர்கள் என்றால் 4 புள்ளிகள் முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. பொருளாதாரத்தை பின்னணியாக கொண்டது அது. மின்சார வசதி இல்லாத, வீட்டிலேயே மின்சாரம் இல்லாத மாணவர் என்றால் அவருக்கு 6 புள்ளிகள் முன்னுரிமை வழங்கப்பட்டது இந்த சிஸ்டம்ல. அண்ட் பெற்றோர் இழந்த மாணவர் என்றால் 20 புள்ளிகள் முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. தாயோ அல்லது தந்தையோ யாராவது ஒருவர் இல்லை அப்படின்னா அந்த மாணவருக்கு 10 புள்ளிகள் முன்னுரிமை கொடுக்கப்பட்டு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது. மாற்றுத்திறன் உடைய மாணவர் என்றால் 15 புள்ளிகள் முன்னுரிமை